லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சென்னையில் திரைப்பட படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டு நடைபெற்று வரும் போராட்டத்தில் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆனா அந்த கயிறு அருந்து கீழே விழுந்தாச்சு. பாதுகாப்பு இருக்க வேண்டிய கயிறு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. இது எவ்வளவு நாளுக்கு முன்னாடி அந்த கயிறு போட்டிருக்கணும்? அது பிளாஸ்டிக் ரோப்பு. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தா ஒரு ஆள் பிடிச்சாவே அருந்து கீழே விடுற மக்கி போன நிலைமையில் அது இருந்திருக்கணும். அதை கவனிக்காத நம்ம உறுப்பினர்கள், அதை கவனிக்காத படப்பிடிப்பு ஸ்டுடியோ ஓனர்ஸ், இவங்க எல்லாரும் தான் காரணம். இதுல தயாரிப்பாளர் மட்டும் இல்ல. மேல போகும்போது இப்ப கோடா ஸ்டுடியோக்கள் சொல்றாங்க, நான் மெம்பர் வச்சு ஒர்க் பண்ணுங்க சார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, லைட் கட்டுறது மட்டும் தான் வேலை நினைக்கிறாங்க. ஏதோ கட்டடத்தில் ஒர்க் பண்ண கொண்டாந்து மேலே ஏற தைரியம் இருந்தா கட்டிடலான்னு. அதுக்கு முன்னாடி கோடா லைட் கட்டுறவங்க இந்த இடத்துல நிக்கலாம், இந்த இடத்துல நிக்க முடியாது, மேல போகும்போது சொல்லணும் சார் அந்த 4வது கட்ட கொஞ்சம் வீக்கா இருக்கு பார்த்து போன்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு யாருக்கு எதுவும் தெரியாது. மேல இருந்து நம்ம தலை மேல எப்போ வேணாலும் லைட் விழலாம். நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்காப்ப நினைச்சுக்கிறீங்க. இது கடவுள் புண்ணியத்துல விபத்து இல்லாம நடக்குதே தவிர நம்மளுடைய பாதுகாப்பில் நடக்குது மட்டும் நீங்க நினைக்காதீங்க. யார் தலைமையில வேணாலும் லைட் விழலாம், யார் தலைமையில வேணாலும் கற்று விழலாம், யார் தலைமையில மேல எது வேணாலும் விழலாம். அவ்வளவு பாதுகாப்பு இல்லாம நிலைமையில தான் இப்ப நம்ம இருக்கிற தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் புரிஞ்சுக்கணும். எந்த ஃப்ளோரும் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அதனால முதல் கட்டமா நம்ம ஆர்ட் டைரக்டர் கதிர் சார் சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்டர்ஸ், லைட்மேன் யூனியனு, டெக்னீஷியன் யூனியன், ஸ்டண்ட் யூனியன் சம்மேளனத்தில் 2 பேர், 10 பேர் உள்ள நிர்வாகிகள் ஒரு 2 பேர் இந்த போயிட்டு இந்த குழு தயாரிப்பாளர் சங்கம் வேணும்னா அவங்க விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணிட்டோம். எங்கெல்லாம் படப்பிடிப்பு நடத்தக்கூடிய இடத்துல பாதுகாப்பா இருக்கோ அங்க மட்டும் தான் இனிமேல் ஷூட்டிங் நாங்க வருவோம், இல்லைன்னா நாங்க வரமாட்டோம். இது முதல் தீர்மானம். நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம், பல வருடங்களா சொல்லிட்டோம், அது நடைமுறைப்படுத்தல. இப்ப எங்க மேல தப்பு நினைக்காதீங்க. நீங்க பாருங்க, நீங்க ஓகேன்னா எங்களுக்கு ஓகே. ரொம்ப ஹாலிவுட்ல இருக்க மாதிரியான பாதுகாப்புலாம் வேணாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி விஜயாவிலையும் ஏவிஎம்லயும் என்ன பாதுகாப்பு இருந்தோ அந்த பாதுகாப்பாவது கொடுங்க நீங்க எங்களுக்கு, குறைஞ்சபட்சம் அந்த பாதுகாப்போடு நாங்க வேலை செய்வோம். இது முதல் தீர்மானமா இந்த சபை முன்னாடி வைக்க நான் விரும்புறேன். அப்புறம் இப்ப நம்ம சகோதரர் கேட்டார், சார் நீங்க இன்சூரன்ஸ் ப்ரொடியூசர் போட்டு சொல்லுங்க. இன்சூரன்ஸ்க்கான கொடுக்குற பணம் தான் ஒரு மெம்பருக்கு உங்களுக்கு தெரியாது. தயாரிப்பாளர் சங்கத்தில் நம்ம பேசி ஒரு உறுப்பினருக்கும் இன்சூரன்ஸுக்கான பணம் தான் அது. அது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இன்சூரன்ஸ் கட்டும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு தடவை இன்சூரன்ஸ் கட்டுறோம், ஒரு 50 லட்சம் ரூபாய் கட்டுறோம், கிளைம் பண்ணும்போது 40 லட்சம் தான் வருது. உடனே நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ 50 லட்சம் கட்டி 40 லட்சம் தானே வரல, 40 லட்சம் கூட வரலையே, அப்ப எதுக்கு நம்ம பிரீமியம் கட்டணும்? இல்ல அது ஒரு ஹாஸ்பிட்டல கட்டும்போது 50 லட்சம், அடுத்த வருஷம் 65 லட்சம் ஆகுது, இல்ல 70 லட்சம் ஆகுது. அதை நம்ம கட்டாம நம்மளே வச்சு அதை சர்க்குலேட் பண்ணி அதை ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அது ஃபண்டா வச்சுக்கலாம். நம்ம தயாரிப்பாளர்கள் கொடுக்குற பணம் தான் நமக்கு வர ஃபண்டு. அதை சன் யூனியன் மட்டும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அது தயாரிப்பாளர்கள் அனைவரும் உங்களுக்கு உண்டான இன்சூரன்ஸ் அவங்க கட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சர்தார் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் சண்டை பயிற்சியாளர் உயிரிழந்த நிலையில் அதைத் தொடர்ந்து படப்பிடிப்பு தளங்களில் பாதுகாப்பு உபகரணங்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று அனைத்து படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்பட்டு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி பேசினார். குறிப்பாக படப்பிடிப்பு தளங்களில் குறைந்தபட்ச பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே படப்பிடிப்பிற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசினார். நீங்க மொத்தமா யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ ஒரு 5000 பேர் 10000 பேர் ஒர்க் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு குரூப் இன்சூரன்ஸ் எடுத்துருங்கன்னு நம்ம ஏற்கனவே. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.